டைரக்டர் ராமோட இயக்கத்தில் மலையாள நடிகர் நிவின் பாலி, சூரி, அஞ்சலி நடிப்பில் அடுத்த படம் 7 கடல் 7 மலை. இந்த படத்தை புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் அஃபீஷியலாக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டன் டாம் அண்டர் பிக் ஸ்க்ரீன் காம்படிஷனில் ஒன் ஆஃப் த கேட்டகரியில் இந்த படம் செலக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் 2024 ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த அறிவிப்பை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் டைரக்டர் ராமோட இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் கார்த்தியோட அப்கமிங் சீக்வலில் ஒரு படம் சர்தார் பார்ட் 2 டைரக்டர் PS மித்ரனோட இயக்கத்தில் பார்ட் 1 ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இப்போ இந்த படத்தோட பார்ட் 2ஓட ஷூட்டிங்ஸ் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஏப்ரல் 2024 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நடிகர் கார்த்தியோட 28வது மூவியாக சர்தார் பார்ட் 2 படம் இருக்க போகுது. நடிகர் ஷாருக்கானோட நடிப்பில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் டன்கி. டன்கி படத்துலேருந்து ஒரு புதிய அஃபீஷியல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. டன்கி படம் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலையும் ஹிந்தியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுற அனைத்து தியேட்டர்லையும் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. சப்டைட்டில் அவைலபிள்னு புதுசாக ஒரு போஸ்டர் விடுறது இதுவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் முறை. படம் டிசம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் அடுத்த படம் செலர் கேஸ் ஃபயர் பார்ட் 1. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இப்போது ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்கு. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த வாரம் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு தியேட்டர் ரிலீஸ் ரிஜென் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. செலர் பார்ட் 1 படம் இப்போதைக்கு தெலுங்கானாவில் மார்னிங் 1 AM ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாரம் மோஸ்ட் ஹைப்டு ரிலீஸாக செலர் படம் தியேட்டரில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 22 ரிலீஸ் பண்ணுறாங்க. உரியடி விஜயகுமாரோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஃபைட் கிளப். ஃபைட் கிளப் படம் ரிலீஸ் ஆன முதல் வாரத்தில் மட்டும், அதாவது ரிலீஸ் ஆன வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் உலகம் முழுவதும் 5.75 crore கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. அப்கமிங் பேன் இண்டியா மூவியில் ஒன்று ஹனுமான். இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. படத்தில் தேஜஸ் அஜா, அமிர்தா, வரலட்சுமி, வினயராயெலாம் நடிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜனவரி 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் லீடாக நடித்து அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரகு தாத்தா. இந்த படத்தோட அஃபீஷியல் கிளிம்ஸும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் MS பாஸ்கர் அவர்கள் லீடாக நடிச்சிருக்காங்க. சீன் ரால்டனோட மியூசிக்கில் படம் அப்கமிங் டேஸில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தளபதி விஜயோட 68வது மூவியோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் கம்மிங் டிசம்பர் 31 இல்லைனா ஜனவரி 1, 2024 கம்மிங் நியூ இயர் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் சோஷியல் மீடியாஸில் த பாஸ்னு இப்போ செம ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. AGS என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெங்கட் பிரபு அவர்கள் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டைட்டில், எப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அப்கமிங் அஃபீஷியல் அப்டேட்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.